பிரைஸ் லார்டுங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு வாழ்த்துக்கிறேன். விசேஷமாக இந்த நாளில் கூட தேவனுடைய ரேமாவுடைய வார்த்தை 1 கொரிந்தியர் 3 14 வசனம் பாருங்க. ஒருவன் தேவாலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பாராம். இந்த வசனம் சொல்லுது, ஒருவன் தேவாலயத்தை கெடுத்தா தேவனே அவனை கெடுப்பாராம். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு தேவோட ஜீவன வார்த்தை சொல்லுது, ஒருவன் தேவாலயத்தை கெடுத்தா. தேவாலயம் என்னங்க, பில்டிங்காக இருக்குது அதான் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, ஒரு கூடாரமோ ஒரு பில்டிங் அல்ல. நம்ம தான் முதல்ல தேவாலயம். நீங்களே தேவாலயம் வசனம் சொல்லுது, நம்ம தான் தேவாலயம். அப்போ அந்த தேவாலயத்தை ஒருத்தர் கெடுத்தானா அவனை கர்த்தர் கெடுப்பான். இன்றைக்கி பாருங்கள், ஜெபம் பண்ணுற வர்றாங்க ஒரு மேக்ஸிமம் 75% சிகரெட் குடித்து லங்ஸ் போனவங்க இருக்காங்க. இல்லை சாராயம் குடித்து குறிப்பிட்ட வயதில் இன்னொரு சில உறுப்புகள் உள்ள இருக்க கணையம் இன்னொரு சில உறுப்புகள்லாம் பாதிக்கப்பட்டு கடைசி ஸ்டேஜில் வரவங்களாக இருக்காங்க. கிட்னி பாதிக்கப்பட்டவங்க வர்றாங்க. ஏன் அப்படின்னா, தேவனே அந்த ஆலயத்தை கெடுக்கிறார். அவன் ஆலயத்தை கெடுக்கிறனால நல்லா இருக்கும்போதே அவன் கர்த்தர் தேடுறதில்ல. நல்ல சரீரத்தில் பலன் இருக்கும்போது கர்த்தர் தேடுறதில்ல. நல்லா ஆரோக்கியமாக இருக்கும்போது கர்த்தர் தேடுறதில்ல. கடைசி நேரம் கடைசி என்றனில் தேடுறாங்க. இந்த உலகம் அப்படி தேடுது. ஆனால் வசனம் சொல்ல தெரியுமா, ஒரு மனுஷன் தேவாலயத்தை கெடுத்தா நான் எப்படி வேணால் வாழ்வேன், எப்படி வேணால் இருப்பேன், எப்படி வேணால் செய்வேன், யாரும் கேட்கக்கூடாது, என் உடம்பு என் இஷ்டம், நான் ஜாலியாக இருப்பேன், இதெல்லாம் ஓகே தான். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் ஆலயம், நீங்கள் தேவாலயமாக இருக்கிறீங்க. நீங்கள் தேவாலயமாக இருக்கிறனால, உங்களுக்கு தங்கி அவர் வாசம் பண்ணுறதுனால நீங்கள் தேவாலயத்தை கெடுத்தீங்கன்னா அவர் உங்களை கெடுப்பார். இந்த செய்தி கேட்டுக்கொண்டு சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஏன் பாடு, ஏன் உபத்திரம், என்ன காரணம் நினைக்கிறீங்க? தேவனுக்கு பிடிக்காத அருவருப்பான பாலியல் இதை படங்களை பார்க்குறீங்க, அது சுத்தமாக பார்க்க, அதான் கண்ணில் சீக்கிரம் குறிப்பிட்ட வயசில் கண் பாதிக்குது. வேதமே வெளிச்சம். அந்த வேதத்தை பார்த்து படித்து கண் வெளிச்சமாக இருக்கும். மோசேயுடைய கண்களில் பார்வை இருந்துச்சு. 90 அவன் சாகர வயதில் அவன் கண் பார்வை மங்களையான். அப்போ என்ன காரணம்? தேவனை தரிசித்தனால. இன்னைக்கு நீங்கள் எதை பார்க்க தரிசிச்சுக்கிறீங்க? நாடகத்தையும் படத்தையும் சினிமா படத்தையும் பார்த்துட்டு ஆபாச படங்களை பார்த்துட்டு நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க. அதனால தான் கண் பாதிக்குது, சிந்தை பாதிக்குது, உங்கள் வாழ்க்கையில் பாவம் பெருகி நிற்குது. அதனால தான் செய்யறதெல்லாம் வாய்க்க மாட்டேங்குது. இன்றைக்கி உங்கள் ஆலயத்தை கெடுத்துருக்கிறீங்கன்னா, உங்கள் ஆலயத்தில் ரகசிய பாவம் இருக்குன்னா, உங்களால் விட முடியாத பாவம் இருக்குன்னா, தயவு செஞ்சு உபகாசம் பண்ணி, ஆண்டவரே இது என் தேவாலயமாக இருக்குது, நான் கெடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்கள் மேலே இரக்கம் பாராட்டலாம், தயவு பாராட்டலாம், தயவு கொடுக்கலாம், தயவாக இறங்கலாம். அதனால் நீங்கள் உபகாசம் பண்ணி உங்களை தாழ்த்துனா தேவன் உங்களோட வாழ்க்கையை மாற்றிடுவார். நிச்சயம் மாற்றிடுவாருங்க. அவனால் முடியாது ஒன்றுமே இல்லைங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிற ஆண்டவர். ஒரு மனிதனை பாவி என்று தள்ளாத தெய்வம். பாவத்தை வெறுக்கிறாரு, பாவியான மனுஷன் தள்ளுவதில்லை. அதனால் உங்கள் ஆலயத்தை கெடுத்துருக்கீங்கன்னா, ஒரு சில பாவம் செஞ்சு விலை வந்திருக்குன்னா தயவு செஞ்சு அது எதனால் வந்ததுன்னு யோசித்து ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணி, ஆண்டவரே என்னை மன்னிச்சுன்னு கேளுங்க. ஏன்னா ஒரு தம்பி பாருங்கள், கஞ்சா குடித்தான். அவன் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் போய் கஞ்சா குடித்தான். அவன் மென்டல் ஆகிட்டான். அவன் ஆலயத்தை கெடுத்தான், ஆலயத்தை கெடுத்தான். அதனால் அவன் மென்டல் ஆகிட்டான். இன்றைக்கி நிறைய பேர் நிலைமை அதுதான். தேவப்பிள்ளைய உன் ஆலயத்தை நீ கெடுத்தா உன்னை கர்த்தர் கெடுப்பார், தேவன் உன்னை கெடுப்பார். அதனால் மனம் திரும்புங்க.